விந்து அப்படின்ற ஒரு மேட்ருக்கு நீங்கள் போயிட்டீங்கனாலே எல்லாத்தையுமே பார்க்கணும். உங்கள் லைஃப் ஸ்டைல் சரியில்லைன்னா உங்கள் விந்தணுக்கள் சரியாக இருக்காது கண்டிப்பாக. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித் தரணும். இந்த மாதிரி ரொம்ப ப்ரீதபுளாக இருக்கணும், டைட்டாலாம் ட்ரெஸ் போடக்கூடாது. அப்போ இருந்த துணிகள் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த கோழி பெண்ணும் கிடையாது, ஆணும் கிடையாது, அலிக்கோழி. சரிங்களா? அந்த கோழியை உங்களால் கருத்தரிக்கவும் முடியாது, அது முட்டையும் போடாது, ஒன்றும் பண்ணாது, ஆணும் கிடையாது. அது ஒரு அலிக்கோழி. இப்போ மேபி பழசெல்லாம் புதுசாக வர மாதிரி இப்போ அந்த லூஸாக ட்ரெஸ் போடுறதெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. மேபி அதனால கூட இந்த இன்ஃபர்டிலிட்டி குறையலாம், என்ன எதுன்னு தெரியல. எல்லாருமே அந்த மாதிரி போட்டாலே நல்லாயிருக்கும். இன்ஃபர்டிலிட்டி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், சிகரெட்டு இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இப்போ நிறைய ஆயிடுச்சு. அதெல்லாம் சின்ன பழக்கமாயிடுச்சு. இப்போ ஆல்கஹால், சிகரெட்லாம் சின்ன பழக்கம். இப்போ கஞ்சா அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சிவமூலிலாம் சிவனை நோக்கி போய் வரலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ டாக்டர். ஹாய், வணக்கம் சார். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம ஒரு முக்கியமான அதுவும் நிறைய பேருக்கு, நிறைய கப்புள்ஸுக்கு தேவைப்பட ஒரு டாப்பிக்கை பேசலாம். நம்ம கண்ட்ரி பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு 10-20 இயர்ஸ் முன்னாடி இல்லை 30 இயர்ஸ் முன்னாடி வந்து கருத்தடை, அப்புறம் வந்து குடும்ப கட்டுப்பாட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து கேம்பெயின் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து கருத்தரிப்புக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கேம்பெயின் நடத்துகிற அளவுக்கு வந்துருச்சு. பிகாஸ் நம்ம நிறைய இடங்களில் வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் பார்க்குறோம், நிறைய சென்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டி, ஸோ மென் அண்ட் விமனுக்கு இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றி இந்த டாப்பிக்கில் பேசலாம், இந்த எபிசோடில் பேசலாம் டாக்டர். ஓகே. ஸோ மென் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி, மென் அண்ட் விமன், ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனில்? சார், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கனாலே இன்ஃபர்டிலிட்டின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுனாலே கல்யாணன்றதே இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே முக்கால் பங்கு என்னென்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது, செல்ஃப் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 30-32 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறாங்க. இது சந்தானம் கூட சொல்லுவார், குடத்தில் அதாவது குழாயில் தண்ணி வரப்போ குடத்தை வைன்ற மாதிரி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25லேருந்து ஒரு 28க்குள்ளே கல்யாணம் பண்ணிங்கன்னா ஹார்மோன்ஸ் நல்லா பம்ப் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி இல்லை இன்டர்கோர்ஸில் இதெல்லாம் இருந்தீங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்ட்டு இதே ரீசன்ட் ஸ்டடி ஒன்று சொல்லியிருக்கு. அதுவே வந்து நீங்கள் 30 வயசுக்கு மேலே ஹார்மோன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி கம்மியாக ஆரம்பிக்கும். 30-32லாம் இப்போலாம் 35லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. 35 கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயமா இல்லை. அந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சில ஆண்களுக்கு இந்த டைம்லலாம் வந்து ஹார்மோன்ஸ் குறையும் பொழுது மேஜராக நம்மளுக்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டின்ற ஒரு மேட்ரு, மலட்டுத்தன்மை அப்படின்ற விஷயம் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து என்ன ஃபீமேலுக்குன்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை மலடு, ஆதி மலடு, இந்த மாதிரி 2 மலட்டுத்தன்மை வந்து சொல்லியிருக்காங்க ஃபீமேலுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை மலடுன்றது அவங்க வந்து ஒரே ஒரு பிள்ளை தான் வைப்பாங்க, அதாவது வாழை மலடுன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை, அதுக்கடுத்த குழந்தை பிறக்காது. ஆதி மலடுன்றது குழந்தைய பிறக்காது. ரீசெண்டாக கன்னியாகுமரியில் ஒரு அம்மா என்ன ஸ்டடி கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து மலட்டுத்தன்மைன்றது வந்து பெண்ணுக்குரியதே கிடையாது, ஆண் தான் மலடன். அதாவது ஒரு மண்ணு நீங்கள் வந்து குறை சொல்லக்கூடாது. என்னென்னா அவங்களுக்கு பெண்ணுக்கு வந்து 6 விதமான குறைபாடுகள் வரும். சினைப்பை கட்டிகள் ஆகட்டும், இல்லை வந்து இந்த பீரியாடிக்கல் இஷ்யூஸ், இந்த மாதிரியான வேறு நிறைய விதமான பிரச்சனைகள் வேணால் வருமே தவிர, குறைபாடுகள் வருமே தவிர டிஃபிஷியன்சி தான் அது இன்ஃபர்டிலிட்டிக்குள்ளே வராது. மென்னு தான் வந்து இன்ஃபர்டைல் அப்படின்ற ஒரு மேட்டரை வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா விந்து ஒரு நல்ல ரிச்சான விந்து இப்போ நீங்கள் 3/4 பங்கு எடுத்திங்கனாலே அந்தளவுக்கு மொட்டலிட்டி இல்லை, நீந்திக்கிட்டு போகிற தன்மை இல்லைன்றது தான். என்ன தான் ஸ்போம் கவுண்ட்லாம் இருந்தாலும் மொட்டில் இல்லைன்னா நீந்திக்கிட்டு போனால் தான் பாதியிலே செத்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு எங்கே ஏன் இதாகுதுன்னா சீட்டட் ஜாப், உட்காந்துட்டே இருக்கிறாங்க இல்லையா? இந்த சீட்டில், இந்த குஷனான சீட்டில் உட்கார ஆசன வாயாகட்டும் அது சார்ந்த பகுதியிலாகட்டும் ஹீட் ஆகுது. ஹீட்டாக பித்தம் அதிகமானால், சூடு அதிகமானாலே விந்து நீர்த்து போயிடும். நீர்த்து போன விந்தில் உயிர் இருக்காது, உயிர் இல்லாத விந்து நீந்தாது. இவ்வளோதான் மேட்ரு. இந்த விஷயத்தை நம்ம பார்க்காம நம்ம என்ன பண்ணுறோன்னா உட்காந்துக்கிட்டு கிடக்கிறோம், படுத்துக்கிட்டு கிடக்கிறோம். அதே மாதிரி கண்ட நேரத்தில் நைட்டெல்லாம் வந்து சிக்கன், நான்வெஜ்ன்ற விஷயத்தை வந்து பகலில் சாப்பிடுங்க. தப்பே சார், நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு இப்போ யாருமே நம்ம சொல்லவே முடியாது. காலையில் சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் முட்டை இதெல்லாம் இப்போ சாப்பிட்றனா கூட, கோழி சாப்பிட்றோன்னா சிக்கன் நல்லாவே ப்ரோட்டீன் நல்லா இருக்குது, தப்பு இல்லை. கோழி ஆனா பெண்ணா இப்போ நம்ம சாப்பிட்ற சிக்கன் பெண், நீங்கள் அந்த கோழி பெண்ணும் கிடையாது, ஆணும் கிடையாது, அலிக்கோழி. சரிங்களா? அந்த கோழியை உங்களால் கருத்தரிக்கவும் முடியாது, அது முட்டையும் போடாது, ஒன்றும் பண்ணாது, ஆணும் கிடையாது, அது ஒரு அலிக்கோழி. ஓகே. அந்த கோழியை தான் நம்ம இப்போ சமைச்சு சாப்பிட்றோம். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சாப்பிடும்பொழுதோ இல்லை வந்து நம்மளுக்கு ஹார்மோன் பேலன்ஸ் நிறைய நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடும்பொழுது ஹார்மோன்ஸ் நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு போயிடுங்க, கடல் மீன்கள் போயிடுங்க. கடல் மீனும் எடுத்திங்கனாலும் இந்த ஃபார்மலின் போடுறாங்க சொல்கிறாங்க. பெரிய பெரிய மீனுக்கு போகிறதுக்கு பதிலாக சின்ன சின்ன மீன், தாராளம் மத்தி, காரப்படி, இந்த மாதிரி மீன்கள்லாம் சாப்பிடலாம். நல்ல மொட்டில் ஆகணும், நல்லா இதாகணும். நம்மளுக்கு இருக்கவே அமுக்குறான்.
அமுக்குரா தான் இப்போ வந்து அஸ்வகந்தா சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. தமிழ் பேர் அதுக்கு அமுக்குரா கிழங்கு. அமுக்குரா கிழங்கு சாப்பிட்லாம். உண்மையில நல்ல டெஸ்டோஸ்டெரோன் நல்ல நேச்சுரல் பூஸ்டர் அது. அழகாக அமுக்குரா நல்லா ஏற்படுத்தி கொடுக்கும். முருங்கை பீசுன்னு இருக்குது. நம்ம மருத்துவத்திலே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி எண்ணெய் குளியல் பண்ணுறப்போ வந்து உடம்பு முழுக்க தேய்ப்பாங்க. எல்லா இடங்களும் எண்ணெய்களை நல்லா தேய்ச்சி உடம்பு முழுக்க குளிர்ச்சி ஆக்குவாங்க. இப்போ தலையில் மட்டும்தான் எண்ணெய் வைக்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. உடம்பு முழுக்க எண்ணெய் போட்டிங்கன்னா மொத்த உடம்புமே குளிர்ச்சி அடைஞ்சு விந்தணுக்கள் வந்து குறைபாடுகள் வராமல். ஏன்னா விந்து அப்படின்ற ஒரு மேட்ருக்கு நீங்கள் போயிட்டீங்கனாலே எல்லாத்தையுமே பார்க்கணும். நீங்கள் லைஃப் ஸ்டைல் சரியில்லைன்னா உங்கள் விந்தணுக்கள் சரியாக இருக்காது கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிறது மென்னுக்கு தான் வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்குது, விமன் வந்து இஷ்யூஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஒரு கப்பல் இருக்காங்க, ஒரு ஒய்ஃபுக்கு வந்து அந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்கள டோட்டலாக வந்து குணப்படுத்தி ரிவர்ஸ் பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ மாடர்ன் சைஸ்லேயே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபீமேலை வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து அவங்க இப்போ ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தால் ஃபைப்ராய்ட்ஸ் அழகாக எடுத்துடுறாங்க. நீர்க்கட்டின்றது காமன் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா இந்த சானிடரி பேட் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து இந்த நீர்க்கட்டிகள், ஏன்னா ப்ரீதபுளாக இருக்கணும். அந்த காலத்தில் எதுக்கு அந்த ஒரு 3 நாள் வெளியே வச்சாங்க, இந்த மாதிரி நிறைய இதுவெல்லாம் வச்சு தாட் ப்ராசஸ்லாம் வச்சு வெளியே வச்சாங்கன்னா, அப்போ வந்து இந்த சானிடரி பேட்ஸ் கிடையாது. அப்போல்லாம் காட்டன் துணியை மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காட்டன் வந்து ப்ரீதபிள், எப்பவுமே நல்ல காற்றோட்டமாக இருக்கும். அதே மாதிரி அப்போ நிறைய பாவாடைகள், புடவைகள், தாவணிகள் தான் கட்டிட்டு இருந்தாங்க. இது ஆண்களும் சரி வேஷ்டிகள் தான் கட்டிட்டு இருந்தாங்க. மெயினாக இறுக்கமான உடைகள், எவ்வளோ நீங்கள் இறுக்கமான உடைகள் போடுறீங்களோ அதே மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம போடணுன்னு அவசியமே இல்லை. அது எதுக்கு அந்த சுரங்கத்தில் வேலை செய்யறதுக்காக ஒரு மாதம் துவைக்காமல் போகிறது கண்டுபிடிச்சி கிழியாது, இதுக்காக கண்டுபிடிச்சி அதை தூக்கி நம்ம போட்டுட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கோம். நம்ம ஊர் எவ்வளோ வெயில் அடிக்கிறதுல போய் ஜீன்ஸ் போட்டு இல்லாமல் என்ன ஆகிறது. அதே மாதிரி நம்ம இன்னர் வேர்ஸ் கூட நம்ம பாக்ஸர் டைப் தான் போடணும். எவ்வளோ நீங்கள் ப்ரீத்தபிளாக அந்த ஏரியா வந்து, ஏன்னா அதிகமாக உஷ்ணமாகக்கூடிய இடம். அதே மாதிரி தான் இப்போ ஃபீமேலுக்கு வந்து இந்த சினைப்பை கட்டிகள்லாம் வந்து இந்த ப்ரீத்தபிள் இப்போ நிறைய வந்துடுச்சு. நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு காட்டன் பேட்ஸ்லாம் போடுறாங்க, இல்லை டேம்போன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்றப்போ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். இந்த மாதிரி ரொம்ப ப்ரீத்தபிளாக இருக்கணும், டைட்டாலாம் ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. அப்போ இருந்த துணிகள் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இப்போ மேபி பழசெல்லாம் புதுசாக வர மாதிரி இப்போ அந்த லூஸாக ட்ரெஸ்ஸு போடுறதெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. மேபி அதனால கூட இந்த இன்ஃபர்டிலிட்டி குறையலாம், என்ன எதுன்னு தெரியல. எல்லாருமே அந்த மாதிரி போட்டாலே நல்லாயிருக்கும். ஃபீமேல் சார்ந்த வரைக்கும் எந்த பிரச்சனைனாலும் நல்லாவே க்யூர் பண்ணலாம். க்யூர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சரி பண்ணிடலாம். மேலும் சரி அலோபதியில் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. லிமிட்டேஷன் படி நம்ம வந்து அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். ஆனால் சித்தாவில் பார்த்தீங்கன்னா அளவில்லா மருந்துகள் இருக்குது. நீங்கள் நிறைய மருந்துகள் இருக்குது. எவ்வளோ வேணுமோ உங்களை வந்து அவ்வளோ இதுவாக்கலாம். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அது நம்ம ஊரில் தடை பண்ணிட்டாங்க. இந்த யானை பல் பற்போன்ட்டு சொல்லுவாங்க. யானையோட பல்லுலேருந்து அது பற்பம் பண்ணுவாங்க. இப்போ அது நம்ம ஊரில் கிடையாது. அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுத்தமாக ஜீரோ கவுண்டருங்களும் கூட உங்களுக்கு மறுபடியும், ஏன்னா ஜீரோ வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இது கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது அலோபதியில். நம்மளதில் வந்து அவங்கள கூட மறுபடியும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இன்ஃபர்டிலிட்டி இன் மேல் அப்படின்னும் போது அது என்னென்ன காரணங்களால இன்ஃபர்டிலிட்டி வரும்? இன்ஃபர்டிலிட்டி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், சிகரெட்டு இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இப்போ நிறைய ஆயிடுச்சு. அதெல்லாம் சின்ன பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ ஆல்கஹால், சிகரெட்லாம் சின்ன பழக்கம். இப்போ கஞ்சா அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சிவமொழிலாம் சிவனை நோக்கி போய் வரலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ மாதிரி நம்ம இப்போ தப்புகள் வந்து சகஜமாயிடுச்சு. இப்போ ஒரு சோஷியல் ட்ரிங்கர்ன்ற ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு கேவலமான வார்த்தை. அது ப்ரெஸ்டீஜான வார்த்தை. ஆமாம், கேவலமான வார்த்தை. சோஷியலாக குடிக்கிறோன்றது அப்போனா அது ஃபெலோஷிப்னுவாங்க. இப்போ ஒரு 4 பேர் கூட பழகணும்னா இவர் குடிக்கணும், அப்போ தான் இவர் வந்து அவர் கூட பழக முடியும். அப்படின்னா அது குடின்றது, நீங்கள் என்ன குடிக்கிறீங்க? ஆல்கஹால், ஸ்பிரிட்டை தானே குடிக்கிறீங்க. அந்த காலத்தில் என்ன குடிச்சிருந்தாங்க? ஏன் அப்போ இல்லை 7 புள்ள 8 புள்ள 12 புள்ள பெற்றாங்க. எங்கள் தாத்தாக்கெல்லாம் வந்து 12 பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க. ஏன் இருந்தாங்கன்னா கல் குடிப்பாங்க. அப்பயும் போதை வஸ்துக்கள் இருந்தது, இல்லாதெல்லாம் சொல்ல முடியாது. போதை வஸ்துக்கள் அப்போல்லாம் வந்து இந்த கல்லுன்ற மேட்டர் நேச்சுரல். உங்களுக்கு கல் வந்து உங்களுக்கு நான் ப்ரொமோட் பண்ணல, போதை வஸ்து இது பண்ணல. ஆனாலும் அதில் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகம், சரிங்களா? அதில் பணம் சாரும் இருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து உடம்பு நீங்கள் எவ்வளோ ஏன்னா நம்ம சீதுஷ்ண நிலை அதிகம். நம்ம வந்து ரொம்ப வெட்டையான ஒரு ஊரில் இருக்கிறோம். இந்த தமிழகமாகட்டும், இந்த சைட் சவுத் ஃபுல்லாகவே சூடான ஏரியா. இதில் பனை மரம்ன்றது நம்மளுக்கு ஒரு அற்புதமான விஷயம். அதுலேருந்து கல் இறக்கி குடிப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு போதையாக இருந்தது. ரெண்டாவது நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தது. இதை மட்டும் பயன்படுத்துறதுனால தான் அந்த காலத்தில் நிறைய பிள்ளைங்கள் இதெல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு தான் இந்த கருத்தடைன்ற விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓவராக போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து கருத்தடைன்ற விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இது பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. டே பை டேஸ் போக 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 வெளிநாட்டிலேருந்து பானங்கள் வர ஆரம்பிச்சிது. அதெல்லாம் இப்போ பருகு மக்கள் அது இன்னை வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் இந்த இதுவை ப்ரமோட் பண்ணுறதுக்கு பதில் கல்லை ப்ரமோட் பண்ணாங்கன்னா உண்மையில் என்ன அதில் வருமானம் பெருசாக இருக்காது. அதனால் ஆனால் நிறைய பேர் குடும்பம் பழைக்கும், நிறைய பேர் உயிர் சேதங்கள் கம்மியாகும், மூட்டு வலி வராது. உண்மையிலே கல் குடிச்சிங்கன்னா கால்சியம் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வலிகள் வராது, உடம்புல கல் மாதிரி இருப்பார். அதனால தான் அதுக்கு பேர் கல். அதை வந்து யாரும் பயன்படுத்துறதில்லை.
அது மாதிரி நீங்கள் இப்போ ஃபர்டிலிட்டின்ற மேட்ரு வந்து ஹேபிட்ஸ்னால தான், இவங்களோட ஹேபிட்ஸ்னால தான் முக்கால் பங்கு இந்த சிகரெட் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகுறான். ஆண் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறான். இப்போ சின்ன சின்ன 12th படிக்கிற பையன்லாம் எதுக்கோ ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. எப்படி குடின்ற வார்த்தை ஈஸி ஆயிடுச்சு, ஆல்கஹால்ன்ற மேட்ரு. ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப காமனான ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனாக இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பான், உண்மையிலே டிப்ரெஷனாக இருக்கிறவங்க வந்து ஒரே இடத்த பார்த்துட்டு இருப்பாங்க, எதையுமே பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, அவங்க எதுவுமே சிந்திக்க மாட்டாங்க. அவங்க தான் உண்மையிலே டிப்ரெஷன். சும்மா இப்போ எல்லாருமே டிப்ரெஷன் ஆயிடுச்சு, ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, வா கொஞ்சம் லைட்டாக போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாத்துக்குமே. ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சா அடுத்து நம்ம இதுக்கு போவோம், இந்த மாதிரி தான். இப்போ அது ஒரு ஜாலி ஆயிடுச்சு இவங்களுக்கு. இது பண்ணுறதுனால ஃப்யூச்சர் நம்மளுக்கு புள்ள பிறக்காதுன்றது கூட இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஆல்கஹால் அண்ட் சிகரெட் அந்த மற்ற இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணம். ஃபர்ஸ்ட்டு காரணம் அதான். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்ஸு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீ மொட்டிலாக இருந்தால் தான் உன் ஸ்போம் மொட்டிலாக இருக்கும். நீயே ஒழுங்காக இல்லை, அது எப்படி இருக்கும்ன்றது தான் இப்போ மேட்ரு. நம்ம ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும். ஸ்விம்மிங் போங்க, சைக்கிளிங் போங்க, வாக்கிங் போங்க, இல்லை ஜிம் போங்க, எதனா ஒன்று பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது. அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருன்னு சொல்லுவாங்க. எதனா ஒரு வேலை செய்யணும். மனுஷன்னா வேலை செய்யணும். ஐடலாக எவ்வளோ இருக்கிறோமோ அவ்வளோ நோய் தான். எவ்வளோ நேரம் உட்காடுறீங்களோ அவ்வளோ லம்பர் பெயின் கண்டிப்பாக வரும். சின்ன சின்ன இப்போ அதேமாதிரி டி டிஃபிஷியன்சி, அது முடி கொட்டுறது கூட இப்போ டி டிஃபிஷியன்சி அதிகபட்சமாக போயிட்டுருக்கு. டி வந்து இப்போ இல்லவே இல்லை. கொரோனாக்கு பிறகு ஒரு ஸ்டடியில் வந்து நிறைய மக்களுக்கு வந்து விட்டமின் டி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. வெயிலே இல்லை, எல்லாருமே உள்ளவே இருந்துட்டோம் அந்த ஒரு 2 வருஷம். அப்போ கம்மியானது தான் இப்போ வரையும் நிறைய பேருக்கு ஏறாமல் போன் பெயின் அதிகமாக வருது, எலும்புகளில் வலி வர்றதெல்லாம் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த விட்டமின் டியை நிறைய பேர் அட்ரஸ் பண்ணணும், போய் செக் பண்ணி பார்க்குறதுல தப்பு கிடையாது. இதுவும் ஒரு ரீசன். ஸோ ரொம்ப தேங்க்யூ டாக்டர். ஏன்னா வந்து ஃபர்டிலிட்டியை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. ஸோ நீங்களும் நிறைய விஷயங்களை வந்து ஓப்பனாக பேசுனீங்க. ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கும் உங்களோட இந்த நேரத்துக்கும் ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.